பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பெந்தெகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 12வது ஆராதனையை மன மகிழ்ச்சியோடும் விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் துவங்குவோமாக. ஜெபம் செய்வோமாக. அன்பே உருவான திரியேக தெய்வமே, சர்வ வல்லமையுள்ள திரியேக தெய்வமே, எங்களை உமது சாயலாக படைத்து அந்த சாயலை நாங்கள் இழந்திருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் எங்களை புதுப்பித்து திரும்ப எங்களுக்கு கொடுத்து உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் உமது நாமத்தை போற்றி மகிழவும் உம்மில் கலிகூறவும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புக்காக, வாய்ப்புக்காக, பிரிவிலேஜுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த பரிசுத்த ஓய்வினாலை உமக்கு பிரியமாக நாங்கள் ஆசிரிக்க வந்திருக்கிறோம். ஆலயத்தில் அனைவரும் வந்து ஆசிரிக்க முடியாவிட்டாலும் விடில்லாவது நாங்கள் குடும்பமாக ஆங்காங்கே இருந்து கொண்டு ஆவியிலே உண்மையிலே ஜபத்தில் தரித்திருந்து உண்மை நோக்கி பார்க்கிறோம். மத்தூராயம் சர்ச் ஒரு கம்யூனிட்டியாக, ஒரு சர்ச்சாக ஆண்டவரை நோக்கி பார்க்கிற வேளையில் கர்த்தர் உமது கிருபைகளை, உமது வல்லமைகளை, உமது ஆசீர்வாதங்களை எங்கள் மீது பொழிந்து இந்த வாரத்துக்குரிய கிருபைகளை எங்களுக்கு பொழிந்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பை பொழிந்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை பொழிந்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பை கருடும்படியாய் ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் எங்களுக்கு பாதுகாப்பை கருடும்படியாய் ஜெபிக்கிறோம். எடுக்கிற எல்லா காரியத்திலும் ஜெயத்தை, வெற்றியை, மேன்மையை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அற்புத அடையாளங்கள் இந்த வாரத்தில் எங்களுக்காய் கர்த்தர் நிகழ்த்த வேண்டுமாய் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்ப பாமலையாக 15வது பாமலையை பாடக்கிடவும். ஹிம் நம்பர் 15:15. கேட்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தினை புறக்கணியர். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தன்னுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியிலே மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்புறமாக்கி நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தன்மை அறிக்கையிட வேண்டுவதுமன்றி
அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்திலே பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையிலே என்னுடனே கூட சேர்ந்து சொல்லுங்கள். பொதுவான பாவரிக்கை. சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் உள்ள பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் பாவின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தினத்தும் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவமோசனத்தையும் பாவமன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அப்படி நித்திய ஆனந்தத்திலே சேரத்தக்கதாய் இத்தருணத்திலே நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்க இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமாய் நடக்க அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கிடவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. அஞ்சியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருவனோ மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் பக்கம் 16. வானத்தையும் பூமியும் படைத்த
இருக்கிற எங்கள் பிதாவே, சித்தம் பரமத்திலே சேர்ந்தது எங்களுக்கு காண்பியும். உடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். கர்த்தாவே உடைய ஜனத்தை ரட்சியும். காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரங்கள் இதயத்தை சுத்திகரியும். சமாதானத்துக்காரனும் ஏக சந்தை பெருமாய் தேவனை இப்படி அறிவதே நித்திய ஜீவன் உம்மை சேவிப்பதையுமே சுவாதீனம் தேவரே தஞ்சமாய் கொண்டிருக்கிறோம். அடியாராகிய நாங்கள் எந்த பிறருடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். சர்வலமுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரம்பிதாவாய் கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்வதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சபைக்காக சுருக்க ஜெப மகாதிசயங்களை செய்கிற சர்வலமுள்ள நித்திய தேவனே, எங்கள் கோயம்புத்தூர் பேரார் மற்றும் எல்லா திருமண பேரார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு உபயோகிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணியவர்கள் மேல் ஓயாமல் பைய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகதை கட்டளையிட்டருளும். பொதுவான ஸ்தோத்திர ஜெபம் சர்வலமுள்ள தேவனே, சர்வ ஜீவதேவர பிதாவே, நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு முழு ஹிருதயத்தோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அறிவிப்புகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலாக இந்த ஆராதனையை உங்களுடைய வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் வரவேற்கிறோம். திருச்சபையின் சார்பாக ஆன்லைன் மூலமாக தொடர்ந்து இந்த ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற்று நீங்கள் இந்த ஆராதனையை உற்சாகப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். சந்தா மற்றும் நன்றி காணிக்கை ஆலய அனுபவத்தில் ஆஃபீஸில் செலுத்த வேண்டும். நமது ஆலயம் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் தனி ஜெபம் சேவைகளுக்காக திறக்கப்பட்டு இருக்கிறது. திருச்சி மக்கள் ஃபோன் நம்பர்ஸ் மற்றும் வீடு மாற்றினால், அட்ரஸ் மாற்றினால், மொபைல் ஃபோன் நம்பர் மாற்றினால் அதை ஆஃபீஸ் அலுவலகத்தில் தெரிவிக்க வேண்டும்.
மேலும் ஒரு முக்கிய அறிவிப்பு, 10th and 12th CBSE ஸ்டேட் போர்டு மார்க் ஷீட் சப்மிட் செய்யவும். ஆஃபீஸில் வந்து நீங்கள் சப்மிட் செய்ய வேண்டும் பிஃபோர் 20th செப்டம்பர். அதற்கேற்றவாறு உங்களுக்கு பரிசு பொருட்கள் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும். உங்கள் பிள்ளைகள் பாஸ் 10th செய்திருந்தால் 12th செய்திருந்தால் CBSE சிலபஸ் ஆர் ஸ்டேட் போர்டு செய்திருந்தால் தயவுசெய்து உங்கள் மார்க் ஷீட்டுகளை சப்மிட் பண்ணவும். இந்த வாரத்திலே பிறந்த நாட்களை கொண்டாடுகிற சகோதர சகோதரிகள், on 23rd Master Judah Ben Emmanuel, Mr. Joshua, Mr. Julius Benedict Prakash, Mr. Dhanasekar, Mr. Selvarajan Prince. On 25th Dr. Devraj Arvenayagam, Mr. James Dev Korish, Mr. Somasundaram. On 26th Master Kevin Gibson, Mr. Samuel Ayabes, Ms. Shiny. On 27th Master Jadida Isaac Samuel, Mrs. Magdalene Kalavadi. On 20th Ms. Stephina, Mrs. Angel, Mr. Andrew John Samuel. On 29th Mr. Ria Blessel, Shakila Samuel. திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு உங்களுக்கு சுகத்தின் பலத்தின் சமாதான சந்தோஷத்தின் பாதுகாப்பின் ஆண்டாக இருக்க வேண்டிக் கொள்கிறோம். திருமண ஆண்டு, on 23rd Mr. and Mrs. Dinakar Angel, Mr. and Mrs. Armstrong Emmanuel Sweetlin. On 24th Mr. and Mrs. Jay Kumar Benito. 27th Mr. and Mrs. Daniel Rajasingh Merlin Sujita. Mr. and Mrs. Arul Raj Kumar Joyce Maggie. On 29th Mr. and Mrs. Johnson Mabel Anbu. அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு சுகத்தை பலத்தை ஆசீர்வாதங்களை கூட்டி தருவாராக. திருமண அறிக்கை. நமது திருச்சபையைச் சேர்ந்த காலம் சென்ற வி கோயில் பிச் என்பவரின் குமாரன் செல்வன் கே சார்ல்ஸ் என்பவரும், நமது சபையைச் சேர்ந்த காலம் சென்ற செல்வராஜ் என்பவரின் குமாரத்தி செல்வி எஸ் லட்சுமி என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் இந்த மெய் விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது முன்னென்று உங்களில் யாரேனும் அறிந்திருந்தால் அதனை எழுத்து மூலமாக சபையின் குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாவது அறிக்கை. ஜெபம் செய்வோமாக. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்கள் மற்றும் திருமண வைபத்துக்காய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற மணமக்கள் குடும்பத்தின் மக்களை உங்கள் சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அப்பா, யார் அவர் பிளஸர் ஒரு வார்த்தை அனுப்பும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அந்த ஆசீர்வாதிக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தம் நிறைவேறட்டும் இந்த ஆண்டில். ஆமாண்டவரே, இந்த ஆண்டு அவர்கள் ஓடி முடிக்க பலம் தாருங்கப்பா. இந்த ஆண்டு ஒரு கிருபையினால், இரக்கத்தினால், ஆசீர்வாதத்தினால் எங்கள் பிள்ளைகளை முடிசூடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ சவால்கள் நிறைந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இதுதான் எங்களுக்கு ஒளிப்படம், மறைவிடம், விக்கிரங்கள் கடந்து போக மட்டும், கொலை நோய் விக்கிரம் கடந்து போக மட்டும் எங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை உங்கள் சட்டையின் மறைவிலே இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நீடிய ஆயுசு நாட்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கல்லிடுங்க. இந்த ஆண்டை ஓடி முடிக்க பலம் தாருங்க. குடும்பத்திற்கும் தனிப்பட்ட நபர்களுக்கும் இந்த திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்துங்க ஆண்டவரை. தடையின்றி நடத்த கிருபை செய்யுங்க. நன்றி ஆண்டவரை. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, தியானத்திற்கு ஆயத்தமாக 306வது பாமாலையை பாடக்கிடவும். ஹிம் நம்பர் 306.
நன்றி ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஜீவ வார்த்தைகளை ஆலயங்களில் கேட்க முடியாவிட்டாலும் அது வீடுகள் தோறும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, நாடுகள் தோறும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, வாழ்கிற பகுதி தோறும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்த்து இது உமது சித்தம், உமது பிரியம் என்று ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களை சந்தியும், எங்களை வழிநடத்தும். ஜீவ அப்பத்துக்காக காத்திருக்கிறோம் அப்பா, ஜீவ நதிக்காய் காத்திருக்கிறோம் தாகத்தோடு. அடியானை மறத்து ஆண்டவரே கர்த்தர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், உங்களை அப்ரிஷியேட் பண்ணுகிறேன். விடுதலையோடு ஆராதிக்க முடியாவிட்டாலும் ஆலயத்தில் வந்து ஒரு சிறிய மொபைல் ஃபோனில் வைத்து அதை பார்த்து நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தியான வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் வசனம் 16. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16வது வசனம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். வெரி வெரி ஷார்டஸ்ட் வர்ஸ். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், ரிஜாய்ஸ் அட் ஆல் டைம்ஸ். இன்றைய தினத்தில் திருவிருந்தை குறித்து தியானிக்க வேண்டும். ஆனால் திருவிருந்தை சாக்ரமெண்ட் ஆஃப் லார்ட் சப்பரை எடுக்க முடியாத ஒரு இக்கட்டான நிலைமையிலே நாம் இருக்கிறோம் வீடுகளிலே. ஆதலால் இந்த நாட்களிலே இந்த வசனத்தை தியானிக்க நான் முயற்சி செய்கிறேன். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆலயத்தில் வந்து வாரம் அந்த திருவிருந்து எடுக்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷம். அது எடுக்க முடியாத ஒரு சூழல் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் வசனம் கடுமையான இக்கட்டான ஒரு துன்புறும் சூழல். ஆம், AD 50 மிடில் பார்த்தீங்கன்னா இதை பரிசுத்த ஆவில் நிரம்பி எழுதும் பொழுது பவுலடிகள் அந்த திருச்சபை, அவரும் சிறையில் இருக்கிறார், திருச்சபையும் துன்புறுகிற திருச்சபையாக, சண்டையில் நிறைந்த ஸ்ட்ரைக் நிறைந்த திருச்சபையாக இருக்கிறதை பார்க்கிறோம். So not encourage the people of God. எல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் டிஸ்கரேஜ்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஒருத்தர் உற்சாகப்படுத்த வேண்டும். பின்வாங்கி போனவர்களை பேக்ஸ்லைடர்ஸை தேற்ற வேண்டும், மாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே எழுதுகிறார். அதைத்தான் வசனம் 11 பார்க்கிறோம். 5:11. நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, தன்னுடைய பக்தி விருத்தி, தன்னுடைய பக்தியை, விசுவாசத்தை, நம்பிக்கையை காத்துக்கொள்வதே இந்த நாட்களிலே பெரிதாக இருக்கிறது, இந்த கொரோனா கிரைசிஸ். ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? திருச்சபையை சார்ந்த மற்ற விசுவாசிகளுடைய பலவீனங்களை புரிந்து கொண்டு அவர்கள் அநேகர் இந்த நாட்களில் ஆராதனையிலே பங்கெடுக்க முடியாத ஒரு சூழலிலே அந்த ஆராதனையை விட்டு விடுகிறார்கள். இவ்வளோ முயற்சி நம்ம எடுத்தும் சரியான சமயத்துக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வழியாக, காணொலி காட்சி வழியாக, உங்களுக்கு ஆன்லைன் வழியாக ஒளிபரப்பியும் அந்த 1 மணி நேரத்தை வீடுகளிலே செலவிட முடியாதபடிக்கு ஒரு பிஸி ஷெட்யூல். இன்னைக்கு பக்தி காணாமல் போய்விட்டது. காலையில் இருக்கிற பனித்துளி மாதிரி காணாமல் போய்விட்டது. அநேகர் சொல்லுகிற காரியம், ஐயா பார்க்கவில்லை, தவறிவிட்டோம். ஆனால் ஆலயம் திறந்திருந்தால் வந்து ஆராதிப்போம், ஆலயம் இல்லை, அதனாலே நாங்கள் ஆராதிப்பதில்லை என்ற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பார்க்கிறவர்கள் இந்த
ஆராதனையிலே பங்கு எடுத்துக்கொண்டிருக்கிறவர்கள் அக்கம் பக்கத்திலே பார்க்காத மக்கள் என்ன செய்யணும்? ஒருவரை ஒருவர் தேற்றி, அநேகர் உற்சாகம் இழந்திருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி நீங்க செய்யணும். அதான் நோக்கம். இந்த ஆராதனை நோக்கமே ஆங்காங்கே சிதறி கிடக்கிற மக்கள், ஆராதனைக்கு வர முடியாத மக்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். மேலும் ஆண்டவரை இந்த ஆராதனை வழியாக ஆவிக்குரிய விதத்தில் ஒரே சரீரமாக இருந்து அவரை மகிமைப்படுத்த சாட்சிகளாக இருக்க, ஆதலால் நீங்கள் இந்த நாட்களிலே துன்புறும் சூழலே கொரோனா கிரைசில் இருக்கிறனா செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஒருவரை ஒருவர் நம்மையும் தேற்றிக்கொள்ள வேண்டும், பிறரையும் தேற்றி பக்தி விருத்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அன்றியும் சகோதரரே என்று அவர் எழுதுகிறார். வசனம் 12 பாருங்க. நீங்கள் மதித்து அவருடைய கிரி நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள், அன்பாயிருங்கள் என்றெல்லாம் அவர் அங்கே திருச்சை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சமாதானத்தை காத்து கொள்ளுங்கள். சாத்தாங்களுக்குள்ள பிரிவினைகளையும் பேதங்களையும் அடிக்கடி கொண்டு வருவான். அதனாலே சமாதானம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் கர்த்தர் உங்கள் மத்தியிலே வெற்றிருப்பார். வசனம் 14-15. மேலும் சகோதரரே, உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்யவே நாடுங்கள், நன்மை செய்யவே நாடுங்கள் என்று அறிவுரைகள் கூறப்பட்டு இருக்கிறது. துன்புறும் சூழலிலே, திருச்சபை சிதறிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே, பின்வாங்கி கொண்டிருக்கிற சூழலிலே ஒவ்வொரு விசுவாசனுடைய கடமை யாவரோடும் சமாதானமாக இருப்பது, பிறரை பொறுத்துக் கொள்வது, தீமைக்கு தீமை செய்யாதபடி நன்மை செய்வது, யாவருக்குள்ளும் எப்பொழுதுமே அவர் டூயர்ஸ் ஆஃப் குட் ஒர்க்ஸ், நன்மை செய்ய நாடுங்கள். ஆம், இந்த சமயத்தில் தான் இந்த வசனம் வருகிறது. வசனம் 16 ஒரு சிறிய வசனமாக, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இதுமாய் நீங்கள் நடப்பினர் சொன்னால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். Yes, rejoice always, pray without ceasing, give thanks in all your circumstances, adverse circumstances, difficult circumstances, joyful, prayerful and thankful என்று அங்கே பார்க்கிறோம். நம்முடைய ஃபோக்கஸ் இன்றைக்கு rejoice always in the corona crisis. அப்படி இருக்க முடியுமா? எங்கே பார்த்தாலும் பயம், திகில், அச்சம், வேலை இழப்பு, சவால் நிறைந்த ஒரு சூழல், ஓவர் ஒர்க்ஸ் இன் ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ், ஒர்க்கிங் பிளேசஸ், ஓவர்லோடு கொடுக்குறான், எம்ப்ளாயிஸை ஸ்லாஷ் பண்ணிடுறான், அநேகரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டான், ஒரு சில வைத்து கொண்டு நடத்துகிறார்கள். இந்த சமயத்தில் ஷால் பி ரிஜாய்ஸ். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாருங்கள், இந்த கான்டெக்ஸ்டில் தான் பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, rejoice always in COVID-19. This may be a shortest verse but hardest to keep because it is a spiritual gift. இது ஒரு சிறிய வசனமாக இருந்தாலும், இது ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி, ஒரு கமாண்டாக இருந்தாலும், rejoice always. விசுவாசிகள், மத்தூராயல் திருச்சபை விசுவாசிகள், rejoice always, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, in all circumstances. இதை கடைபிடிக்க முடியுமா? இது ஒரு சவால் நிறைந்த ஒரு சூழலாக இருக்கிறது. With our own ability, with our human effort, we cannot keep this command injunction. முடியவே முடியாது. With our own ability. Christian joy is not self-generated, but it is the fruit of the Holy Spirit according to Galatians chapter 5 verse 22. கலாத்தியர் 5:22 சொல்கிறது, பரிசுத்தாவினுடைய கனி என்னமாக இருக்கிறது? fruit of the Holy Spirit, சந்தோஷமாக இருக்கிறது, divine joy. நாம் அதை உற்பத்தி செய்ய முடியாது. It is not generated by some good circumstances. ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு சந்தோஷம், ஒரு இழந்ததை பெற்றுக்கொள்ளும் பொழுது
ஒருவள் வெள்ளிக்காசு இழந்து விட்டால் அதை தேடி கண்டுபிடிக்கிறாள், ஒரே சந்தோஷம் அக்கம் பக்கத்தில், ஐயோ நான் பெற்றுக்கொண்டேன், காணாமல் போனதை பெற்றுக்கொண்டேன் என்று. It does not depend upon any circumstances, not self-generated, நாமே உற்பத்தி பண்ணுறதில்ல. இப்போ இந்த சந்தோஷம் எங்கே இருக்குது? இந்த கொரோனா கிரைசிஸில் அந்த சந்தோஷம் நமக்கு, it is our birthright and privilege. How to discover and enjoy and experience that real joy, overflowing joy in our hearts. அதைத்தான் இன்றைக்கு நாம் கண்டுபிடிக்க வேண்டும். It is purely rooted in God. This Christian joy should not be damped or discouraged by afflictions or other difficult circumstances. எவ்வளவு கொரோனா கிரைசிஸ் வந்தாலும், difficult circumstances வந்தாலும், disappointment, discourage வந்தாலும், நம்முடைய சந்தோஷத்தை அது பறிக்காமல் இருக்க நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Because we are not rooted in worldly things, not any circumstances, we are deeply rooted in God Himself. பரிசுத்தாவின் கனியாக அவர் நம்மிலே இருக்கிறார், அவரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவர் நம்மை ஆளுகை செய்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார், அவருடைய வெஹிக்கிள் நம்ம பயணமாய் கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 2:18, பிலிப்பியன்ஸ் 2:18 என்ன சொல்கிறது? மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். துன்பமான ஒரு சூழல் தான். 3:1 பிலிப்பியன்ஸ், கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் என்று எழுதின திரும்ப எழுதுகிறார். 4:4 பாருங்க, பிலிப்பியன்ஸ், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ரிஜாய்ஸ் ஆல்வேஸ் இன் த லார்ட். Always be full of joy in the Lord, I say it again என்று சொல்கிறார். சங்கீதம் 35:9-10 அதைத்தான் சொல்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, we have to rediscover our birthright, our birthright. சங்கீதம் 35:9-10. என் ஆத்துமா கர்த்தரில் களிகூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். ஆம், ஆத்துமா கர்த்தருக்குள் களிகூர்ந்து இரட்சிப்பிலே ஆத்துமா. இட் இஸ் பியூர்லி ஸ்பிரிச்சுவல். சந்தோஷம் என்பது, களிகூறுதல் என்பது கர்த்தருக்குள் ரூட்டட். அவருக்குள்ளதான் சந்தோஷம், அவருக்குள்ளதான் நம்ம we have to find joy and peace, எல்லாமே bliss, everything available. நம்ம ஆத்துமா அவரோடு கனெக்ட் ஆகியிருந்தால், ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட் ஆல்மைட்டி, அதை நம்ம பெற்றுக்கொள்ளும். இன் இங்கிலீஷ் வேர்டு ரிஜாய்ஸ் ஆல்வேஸ் பார்க்குறோம். இன் கிரீக் இட் சேஸ் always rejoice. The emphasis on the adverb always, at all times, whether good times or bad times. அதனால் இந்த கொரோனா கிரைஸ் நமக்கு ஒரு பேட் டைமாக சமுதாயத்தில் இருந்தாலும், இந்த நேரத்திலும் திருச்சபையை சார்ந்த கிறிஸ்தவ விசுவாசிகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒரு திருச்சபையிலே பல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது லூக்கா 13:12 பாருங்க. ஒரு கூனியானவள் 18 ஆண்டுகளாக நிமிர முடியாத கூனி. ஆனால் இயேசு கிறிஸ்து பார்த்த உடனே ஒரு சொல்லிலே அந்த கூன் நிமிர்ந்து விடுகிறது. அவளுக்கும் சந்தோஷம். அதை பார்த்த திருச்சபை மக்களுக்கும் அங்கே ஒரு விடுதலையான ஒரு சந்தோஷத்தை பார்க்கிறோம். விதமாக ஒரு சூழல் இல்லாவிட்டாலும், ஒரு விடுதலையின் சூழல் இல்லாவிட்டாலும், இன்னைக்கு எல்லாரும் கூனை குறுகி போய் தான் இருக்கிறாங்க. கை நிறைய சம்பாதித்தவர்கள் அந்த கூனையை போல, தலை நிமிர்ந்திருந்தவர்கள் தலை நிமிர முடியாமல் 6 மாதம் சம்பளம் இல்லை. நான் வீடுகளை பார்க்குற ஒரு சிலருடைய வீடுகள் காணிக்கை கொடுப்பதுக்கு கூட வழி இல்லாத ஒரு சிலர் இருக்கிற நிலைமையை பார்க்கிறோம். கூனை குறுகி போய் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு விடுதலையை கொடுத்தா ஒரு சந்தோஷம் வந்துடும். அன்புக்குரியவர்களே, இஸ் இட் பாசிபிள் டு பி ஜாய்ஃபுல் அட் ஆல் டைம்ஸ்? விடுதலை கொடுக்காவிட்டாலும், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடியிலே பழம் உண்டாமல் போனாலும், மாடு குட்டி போடாவிட்டாலும், மாட்டு கடையில் மந்தைகள் பெருகாவிட்டாலும், there is no income in animal husbandry, no income in agriculture, no income in business. எப்படிப்பட்ட டிஃபிகல்ட் சிச்சுவேஷனிலும் நான் கர்த்தருக்குள் களிகூறுவேன், கர்த்தருக்குள் களிகூறுவதே எனக்கு பலன் என்று ஒரு விசுவாசி
அனுபவிக்க வேண்டும் என்று திருச்சபை எதிர்பார்க்கிறது. அதற்கு நீங்கள் அமர்ந்திருந்த தேவ சமூகத்தில் தேவனோடு இன்னும் கிட்டி சேர வேண்டும். அவர் பேசுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு அதிகமாக இடம் கொடுக்கும்போது அவர் என்ன செய்வார்? He will bring the gift of joy, the gift of Holy Spirit. சந்தோஷம். It is a Holy Spirit joy. It is purely divine and spiritual, supernatural. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த ஜாய் இருந்தால் தான் நீங்கள் இந்த பூலோகத்திற்கு உப்பாக ஒளியாக இருக்க முடியும். அநேகர் திகிலோடு அச்சத்தோடு பயத்தோடு இருக்கும் பொழுது இந்த கிறிஸ்து விசுவாசிகள் மாத்திரம் குறைச்சலும் கஷ்டத்திலும் பாடுகள் மத்தியிலும் பலவீனத்திலும் இவ்வளவு சந்தோஷமாக பவுல் சீலாவை போல சிறைச்சாலையில் உற்சாகமாக பாடி ஆடி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். வீடுகள் தோறும் ஆராதனை சத்தம் கேட்குது. ஜபித்து கொண்டிருக்கிறார்கள், உற்சாகமாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், உங்களுக்கு அதை விதமாக ஒரு உற்சாகப்படுத்துவதற்காகத்தான், உங்களுக்கு பக்தி விருத்து உண்டாக்குவதற்காகத்தான் இந்த விர்ச்சுவல் வர்ஷிப் சர்வீஸ் வீடுகள் தோறும் தேடி வருகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இதே சமயத்தில் என்ன செய்யணும்? ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு இந்த ஆராதனையில் நீங்கள் இந்த பாடலில் வயர் பாடும் பொழுது நீங்களும் சேர்ந்து பாடணும், சேர்ந்து தியானிக்கணும். அப்போதான் சந்தோஷம் வரும், சும்மா வராது. டோன்ட் கேரி த ஒர்ரி. கை குழந்தைய போல நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? பாஸ்ட் ஒர்ரீஸ் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அந்த கை குழந்தை அப்போ தானே தூக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி ஒரியர்ஸாக இருக்க வேண்டாம். ஒரியர்ஸ் ஆர் யுவர் ஓல்டு கம்பேனியன் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் கோஸ் தெம். தே கோ ஆன் நாக்கிங் அட் யுவர் டோர். ஒன் கோஸ் அதர் கம்ஸ். ஒரு துக்கம் முயற்சினா, ஒரு பிரச்சனை முயற்சினா, இன்னொரு பிரச்சனை துக்கத்தை கொண்டு வரும். இந்த டே டு டே லைஃப் அதை தூக்கிட்டு தெரிய வேண்டாம். அதெல்லாம் நீங்கள் சே குட் பை டு ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ், ஓல்டு கம்பேனியன். இன்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்கிறார். Rejoice in the Holy Spirit. So we are preconditioned against joy. From the very childhood we have been taught that don't rejoice too much. ஒரு குழந்தை நல்லா சந்தோஷமா இருந்தோன்னு வச்சுங்களேன், வீட்டுக்குள்ள பெற்றோர் என்ன செய்யறோம்? ரொம்ப ஆடி பாடி புதுகலமா இருக்கிற, சந்தோஷமா இருக்கிறீங்க, கொஞ்சம் அப்படியே அமைதியா இரு, கொஞ்சம் அமைதியா இரு. சந்தோஷத்தை நம்ம என்கரேஜ் பண்றதில்லை. சந்தோஷத்தை நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். டோன்ட் ரிஜாய்ஸ் டூ மச். இஃப் யூ ரிஜாய்ஸ் டூ மச் then something is wrong. So don't rejoice always. இது உலகத்தில் நாம் என்ன செய்கிறோம்? கற்பனை பயம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள் துன்பமுகமாக இருந்தால், துன்பத்தில் இருந்தால் யாரும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. Yes, if you rejoice always, everybody is worried about you because it is not a worldly quality but it is a divine quality. எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையும் சந்தோஷமா இருப்பது not a worldly quality. It is purely Holy Spirit gift என்பதை மறந்து விடாதீர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, மத்தேயு 7:17 சொல்கிறது, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை தான் கொடுக்கும். நல்ல மரத்தில் வந்து கெட்ட கனிகளை காண முடியாது. அதனால நாம் நல்ல மரமாக கர்த்தருக்குள் வேரூன்றி அவரால் கட்டப்பட்டு அவருடைய அவருடைய ஜீவனை, அவருடைய சந்தோஷத்தை பெறுகிற மக்களாக, தெய்வீக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிற மக்களாக அனுதினம் இருக்க வேண்டும். அந்த சந்தோஷத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம்? வெளிப்படுத்துகிறோம். கர்த்தர் மூலமாக, பரிசுத்தன் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற அந்த சந்தோஷத்தை தான் என்ன செய்கிறோம்? நம்ம அனுபவித்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுகிறோம். உறவுகளிலே, கிடைமட்ட உறவுகளில் அதான் நல்ல மரம் நல்ல கனிகளை தான் கொடுக்கும். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், சந்தோஷத்தை கொடுங்க, புன்சிரிப்பை கொடுங்க. வீடுக இந்த கொரோனா கிரைசிஸில் சந்தோஷத்தை கொடுங்க. 4 பேர் அவநம்பிக்கையாக இருக்கும் பொழுது, அவிசுவாசமாக இருக்கும் பொழுது, பயப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கும்போது, குடியே முழுகி போய்விட்டது, கப்பலே முழுகி போய்விட்டது என்று எல்லாம் கண்ணீரோடு கவலையாக இருக்கும் பொழுது, நீங்கள் நம்பிக்கையோடு புன்சிரிப்போடு கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருந்தால் அந்த சந்தோஷம் இட்ஸ் வில் ஸ்ப்ரெட் எவ்ரிவேர். It will spread everywhere as a fragrance of Christ. It's not a worldly quality. Worldly quality is always worrying, anxious about something, one after another, carrying a little child. Don't do that. Jesus என்ன சொல்றாரு? எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். வானத்தை பார், 6:25-30 நாள். வானத்தை பார், பறவைகளை பார், பூக்கனை பார், அதை பார், இதை பார், இயற்கையை பார். லுக் அட் த நேச்சர். எல்லாம் சந்தோஷமா இருக்குது. என்ன பிரச்சனை வந்தாலும் இயற்கை சந்தோஷமா இருக்குது. ஸோ ஆன் லைன் வித் த நேச்சர்.
as a children of God, as a divine children of God, as a divine being, let us rejoice in the Lord. So don't carry worry, don't carry anxiety. Lay down, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லா பாரத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குவார் என்று சொல்லி அவர்கிட்ட ஜபத்தில் தபத்தில் இப்படிப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் உங்கள் வீடுகள் தோறும் உங்கள் பாரங்களை இறக்கி வைங்க, உங்களுக்குள்ள சந்தோஷம் வரும். ஆம், லூக்கா 10:40 மாட்டாலே நீ அநேக காரியங்களை குறித்து யோசித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்று, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், தேவ சமூகத்திலே காத்திருந்து புதுபலத்தை பெற்றுக்கொண்டால், சமாதான சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டால், அதற்கென்று இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, லைக் திஸ் Mary, we have to always rooted in Christ, rooted in the Holy Spirit, rooted in the Word of God, rooted in the community fellowship. அதற்கு தான் வழி இல்லை, சர்ச்சுக்கு வர முடியல, ஆறால பங்கெடுக்க முடியல, திருவிருந்தில் பங்கெடுக்க முடியல, சந்தோஷம் வச்சென்று கலங்கித்து வைக்காமல் வீடுகள் தோறும் நீங்கள் ஆராதித்து அவரை கொண்டாடுங்கள், சந்தோஷத்தான வரும். Don't set any conditions. We are always setting conditions or demands for joy. அப்படிதானே? Lord, if you bless me with a good mark, நான் 10-12 எழுதிட்டேன், எனக்கு இவ்வளோ மார்க் வந்தால் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு இந்த ப்ரிஃபரன்ஸ் காலேஜில் இடம் கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன், இந்த வேலை கிடைச்சா சந்தோஷமாக இருப்பேன், இந்த பில்டிங் நான் கட்டணும், இந்த கட்டி முடிச்சா சந்தோஷமாக இருப்பேன், ட்ராக் ஆகிட்டே இருக்குது, இந்த பிஸ்னஸை முடிச்சா எனக்கு ஒரு கார் பங்களா கிடைச்சா சந்தோஷமாக இருப்பேன், வீடு கட்டினா சந்தோஷமாக இருப்பேன். செட்டிங் கண்டிஷன்ஸ், அப்போ தான் எனக்கு சந்தோஷம் வந்துடும். அப்படி சந்தோஷம் வந்திருக்குதா? ஒரு கார் வேணாலும், ஒரு பைக் வேணாலும், சைக்கிளில் போகிறோம் நினச்சானா எனக்கு பைக் கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும், பைக் கிடைச்சி விட்பாடு. அப்புறம் நினச்சா நான் பைக் கிடைச்சா பத்தாது, எனக்கு ஒரு 4 கார், ஒரு கார் வேணும். அப்போ தான் கார் வேணும் பாடி வச்சானே, இதுன்னு மாருதி 800, மாருதி 800 வேண்டாம், எனக்கு நல்ல பிக் செக்மெண்ட், நல்ல லக்ஸுரி கார் வேணும்னு வச்சாங்க. Setting conditions, it won't bring, only products won't bring any joy. It is purely spiritual joy of the Holy Spirit, gift of the Holy Spirit. அது only quality, அதை தருகிறோம், அது இன்பம் என்று சொல்லுகிறோம். Pleasure, pleasure, only things bring. If you are rooted in God, we will enjoy the real joy. We are rooted in the only things, only circumstances, என்ன கிடைக்கும்? இன்பம் கிடைக்கும். லிட்டில் பிளஷர் என்று சொல்வார்கள், அது ஜாய் இல்லை, அதுக்கு பேர் என்ன? பிளஷர், இன்பம், இன்பம் கிடைக்கும். உலகத்தோடு ஒத்து போயிருந்தால், அதனோடு இசைந்து வாழ்ந்தால் சின்ன சின்ன இன்பங்கள் கிடைக்கும். அது மொமெண்டரி பிளஷர். எந்த அளவுக்கு ஒரு பொருள் உங்களுக்கு இன்பத்தை கொண்டு வருகிறதோ, நல்லா நான் வச்சுங்க. ரிமெம்பர் ஆல்வேஸ், ஈச் பிளஷர் இஸ் பேலன்ஸ்ட் பை பெயின் இன் த சேம் அமௌண்ட் டு த சேம் டிகிரி. ஒரு பிளஷர் உங்களுக்கு ஒரு 50% ஒரு சந்தோஷத்தை, ஒரு இன்பத்தை கொடுத்ததுன்னா, it will bring another 50% pain. That is the balance of the life. Each pleasure is followed its opposites, because body exists in the world of duality. Duality என்ன சொன்னால் day and night, life and death, pain and pleasure. 12 hours daytime, 12 hours night time. So we are living in a duality. We are rooted in this world. 50% இன்பத்துக்காக உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. 24 hours pleasure, joy, if you are rooted in Christ and His Word and in His Holy Spirit. Body, physical body can give you only momentary pleasure and relief. Worldly things can give you only momentary pleasure and relief. If you depend upon this, you will not be rejoiced always. Worldly pleasure and bodily pleasure bind you and chain you. They are bondages. But Christian joy rooted in God என்பதை மறந்து விடக்கூடாது. gives you wings of freedom. அதான் ஒரு கிளி ஒரு ராஜா கிட்ட இருந்ததா. அந்த கிளி எப்படி இருந்ததா? ராஜா கிளி என்ற பெயர் அதுக்கு இருந்தது. அது எப்படிப்பட்ட கிளி? தங்க கூண்டிலே அதற்கு ஒரு சர்வெண்ட் அந்த கிளிக்கு என்ன கொடுத்துட்டு இருந்தார்? கொய்யாப்பழம் கொடுத்துட்டு இருந்தார், மாம்பழம் கொடுத்துட்டு இருந்தார், எல்லா பழம் வகையும் கொடுத்துட்டு, ஒரு நாளைக்கு எல்லா பழத்தையும் சாப்பிடும். ஆனால் அந்த கிளி எதில் இருக்கிறது? தங்க கூண்டுக்குள்ளே இருக்குது, ஸ்டட்டட் வித் டைமண்ட்ஸ். அது இறகையும் கூட அடித்து பறக்க முடியாது, ஒரு அடியும் கூட பறக்க முடியாது, கூண்டுக்குள்ளே சிறைப்பட்ட பாண்டேஜஸ். அப்படி தான் இன்றைக்கி அநேகர் வேர்ல்ட்லி பாண்டேஜஸ். ஆனால் ஒரு கிளி வெளியிருந்து சத்தம் போட்டுச்சான். கொய்யா மரத்தில் உட்காந்துட்டு
சத்தம் போட்டுக்கொண்டு வானத்திலே சிறகடித்து பறந்துதான். அதான் ஸ்பிரிச்சுவல் நேச்சர். இது வேர்ல்ட்லி நேச்சர். வேர்ல்ட்லி நேச்சருக்கு பாண்டேஜ் இருக்கிறது. அது தங்கக்கூடா இருக்கலாம், வைரக்கூடா இருக்கலாம், நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கலாம், ஆனால் ரியல் சந்தோஷம் வந்துடாது. கிளிக்கு எப்போ ரியல் சந்தோஷம் வரும்? தங்கக்கூண்ட திறந்து விடணும், சிறகடிச்சு வானத்தில் அது ஆகாயத்தில் பறக்கணும். இடத்துக்கெல்லாம் ஃபுல் ஆஃப் ஃப்ரீடம் விதவுட் எனி பாண்டேஜ். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எங்கே பரிசுத்த ஆவி உண்டு அங்கே விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. Let us deeply rooted in Holy Spirit. So joy is more spiritual. You can enjoy God's presence more, enjoy songs and worship more, enjoy Bible meditation more, and the joy irundhu. What do you want in this morning? Wings of bondage or wings of freedom? Wings of freedom or bondage? The prison cell, golden prison, worldly prison. Choose the right thing. Rejoice always in the Lord. That is your birthright. மத்தேயு 5:10 சொல்கிறது, Rejoice and be glad even while you are undergoing persecution. என்ன நிமித்தம் நீங்க துக்கப்படுறீங்க, பாடுபடுறீங்க, நீதி நிமித்தம் ரிஜாய்ஸ் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுபடி இயேசுவுக்காக சிலுவை சுமந்து ரிஜாய்ஸா இருக்க முடியும் என்று வசனம் சொல்கிறது. லூக்கா 6:22-23 சொல்கிறது, The severer is the persecution, the higher the leap. எனக்காக நீங்கள் அதிகமாக துன்பம் பொழுது அதிகமாக மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ இதை விளங்கிக் கொள்ள முடியாது வேர்ல்ட்லி மைண்ட்னால. வேர்ல்ட்லி ஸ்பிரிச்சுவல் மைண்ட் கேன் அண்டர்ஸ்டாண்ட். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை ஆதலால் இந்த கொரோனா கிரைசிஸ் காலத்தில் எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் இதோ Jesus promised to his disciples, யோவான் 16:20-22, யோவான் 16வது அதிகாரம் முடித்து விடுகிறேன். 16வது அதிகாரம் 20-22, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஸ்திரியானவளுக்கு பிரசவம் வந்திருக்கும் பொழுது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் இடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். நான் கொடுக்கிற சந்தோஷம் நிலையானது. இட்டர்னல் ஜாய், ஸ்பிரிச்சுவல் நேச்சர். That is the joy in the Holy Spirit. Romans 14:17. Generated by Holy Spirit, generated by God Himself. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை இந்த நாளிலே நம்ம தரித்திருக்க கடமும். கண்களை மூடி தேவ சமூகத்திலே அந்த சந்தோஷம் நம்மை நிரப்பத்தக்கதாக, அந்த சந்தோஷத்தை நாம் நம்முடைய குடும்பங்களிலே முதலாவது வாரி வழங்கும். கணவன் மனைவி உறவிலே, பிள்ளைகள் பெற்றோர் உறவிலே, சோர்ந்து போயிருக்கிற உறவுகளிலே அந்த நிலையான சந்தோஷத்தை, நித்திய சந்தோஷத்தை ஒரு பர்த்ரேட்டாக பெற்றுக்கொண்டு நாம் அந்த சந்தோஷத்தை வாரி வழங்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, we need that divine joy, the Holy Spirit joy, the fruit of the Holy Spirit. That is our birthright. You promised, Lord Jesus, we are already deeply rooted in you. We want to deeply rooted in the Holy Spirit, the person of the Holy Spirit. ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்தாமல், வேதம் சொல்கிறது, ஏதோ பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்தாமல், துக்கப்படுத்தாமல், அவர் மனம் அகிலும்படி நாங்கள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிற சுவாமிகள் சிந்தனை செயல்பாடுகளில் ஆமாண்டவரை பிறருக்கு பக்தி விருத்தி உண்டாக்க நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அறிவுரை அல்ல, நாங்கள் சந்தோஷமாக அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வது. We want to share the divine joy, God given joy, that is our birthright. அந்த சந்தோஷத்தினால் எங்கள் வீடுகளை, உள்ளங்களை, பிள்ளைகளை நிரப்பும்படியாக செபிக்கிறோம். இந்த சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. பாடுகள் பெருகினாலும் நாங்கள் சந்தோஷம் பெருகட்டும் சுவாமி. சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் சந்தோஷம் பெருகட்டும். எங்கள் பலவீனங்கள் சரீரத்தில் பெருகினாலும், துக்கங்கள் பெருகினாலும், துக்கங்கள் சந்தோஷமாக மாற்றக்கூடிய வல்லமை எங்களுக்கு தந்திருக்கிறீர். Empower us with the personal power of the Holy Spirit. Brood over us, Lord, and lead us and guide us. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.
ஆராதனைக்கு காணிக்கை கீர்த்தனையாக பாடல் என்று சொல்லுவோம். 172 கீர்த்தனையை பாடுவோம். ஆண்டவரே, உமது பாதத்தோடு நாங்கள் இணைந்து இசைந்து ரூட்டடாகி எப்பொழுதும் மரியாதை போல காத்திருந்து புது பலத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் சோர்ந்து போகக்கூடும், ஆனால் உமக்கு காத்திருக்கிற முதியோரும் கூட இலைப்படைவதில்லை, சோர்ந்து போவதில்லை, பின்வாங்குவதில்லை. புது பலத்தை பெற்றுக்கொண்டு மிகுந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு பின்னலே சிறகடித்து பறக்கிறார்கள். ஆமா, சோ டு த கிரேட்டஸ்ட் நைட் லார்ட், அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு வாழ்வை எங்களுக்கு தந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, இந்த சோர்ந்து போய் இருக்கிற மக்களை பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக எடுக்கிற முயற்சிகளிலே நாங்கள் ஒருவருக்கொருவர் ஈடுபடுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய. அக்கம் பக்கத்தில் சோர்ந்து போய் இருக்கிற குடும்பங்களை விசாரிக்கவும், ஃபோன் பண்ணி மொபைல் ஃபோன் பண்ணி விசாரிக்கவும், அவளை உற்சாகப்படுத்தி இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஊழியங்களிலே எங்களை இணைத்துக் கொள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்கள் திருச்சபை வளர்ச்சிக்காக, பக்தி விருத்திக்காக ஆண்டவரே கொடுக்கப்பட்ட இந்த காணிக்கைகளை ஆண்டவரை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து, சோர்ந்து போயிருக்கிற வருமானமே இல்லாத குடும்பங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும்படியாய் செபிக்கிறோம். பரலோகத்திலிருந்து நித்திய ஆசீர்வாதங்களை பொழுந்தருள வேண்டுமாய் செபிக்கிறோம். கண்ணீரியாவையும் துடைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய், போய்க்கிலும் வரத்திலும் காத்துக்கொள்ள வேண்டுமாய், எடுக்கிற எல்லா பயணத்திலும் கர்த்தர் தேவர்களுக்கு கட்டளையிட்டு பாதுகாப்பை கல்லிடும்படியாய் செபிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் நடத்தும் அந்த மிகுந்த சந்தோஷம், பரிசுத்தான சந்தோஷத்தை எங்கள் உள்ளத்திலிருந்து எடுத்துப்படும். நாளுக்கு நாள் அது பெருகுவதாக. அந்த சந்தோஷத்தில் நாங்கள் கலிகூற கிருபை செய்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய நம்முடைய அன்பும் பரிசுத்தம் நினைக்கும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட சதாகாலம் நிலைத்திருப்பதாக.
212 212. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதான சந்தோஷத்தோடு வீடுகளிலே தரித்திருங்கள்.